ஏற்கனவே பாராளுமன்றம் போனவர் தான் நீங்கள். ஆனால் இது புது பாராளுமன்றம் ஜம்முன்னு இருக்குல்ல? இல்லை பழைய பார்லிமெண்ட்டு தான் ஜம்முன் இருக்குது. இது அவ்வளோவா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ரொம்ப சொல்லணும்னு சொல்கிறீங்களா? சே நான் உண்மையிலேயே கொஞ்சம் எதையும் ரசிப்பேன். பழைய பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் வந்திருந்தால் புரியும் உங்களுக்கு. அந்த ஆர்கிடெக்சர் என்ன, அதனுடைய தன்மை என்ன, உள்ளே போய் உட்காந்தாலே ஒரு ரம்மியம் இருக்கும். இதில் இருக்கை வசதி சரியில்லை. ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிருக்கீங்களே தவிர அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் புது பார்லிமெண்ட்டில் இல்லை. பழைய பார்லிமெண்ட் தான். இந்த பாராளுமன்ற செயல்பாடு எப்படி இருக்கு? 2 தடவை பிஜேபி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இது 3ஆவது தடவை மைனாரிட்டி கவர்மெண்ட். பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் இருக்குது. ஆனால் 2 தடவை பண்ண அந்த வித்தியாசமான அணுகுமுறையை பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக தான் இந்த முறை அடக்குமுறையை கையாளுறாங்கன்றதை நான் அந்த கூட்டத்தொடரில் பார்த்தேன். நீங்கள் தான் ரொம்ப அடக்குறீங்கிற, நடத்தவே விடுறதில்லை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறீங்க, கூச்சல் போடுறீங்க. சார், நான் ஒரு சாதாரண அப்பாவி தொண்டை. ஒரு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி என்னை எம்பி ஆகி கோட்டைக்கு அனுப்புகிறாரு. போய் நான் பேசினா எனக்கு ஒரு மிஞ்சினா ஒரு 13 நிமிஷம் கொடுக்குறாங்க சார். அதில் சப்ஜெக்ட் பேசுகிறேன், என் தொகுதி பேசுகிறேன், சில விஷயங்களை பிஜேபி அட்டாக் பண்ணுறேன். நீங்கள்ப்பா வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி செலவு பண்ணி செலவைக்கிறீங்க, இப்போ பார்லிமெண்ட் கட்டணத்துக்கு 2000 கோடி செலவு பண்ணுறீங்க. அப்பாவி பால் பீச்சுற மக்கள் கடனை வாங்கின பால் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ண வேண்டியதானே, மானியம் கொடுக்க வேண்டியதானு கேட்குறேன். இதுக்கு பெல் அடிக்கிறாங்க. இது தேவையா? பெல் அடிக்கிறது சார், 13 நிமிஷம் இப்போ டிஎம்கேக்கு கொடுத்தாகணும். ஓ, நேரத்துக்குள்ளே 3 தடவை பெல் அடிக்கிறாங்க. பிஜேபி அட்டாக் பண்ணால் பெல்லு வருது. எனக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சி 237 பேர் பேசினாலும் பிஜேபி அட்டாக் பண்ணும்போது நிச்சயமாக பெல்லு வருது. இது என்ன ஒரு சர்வாதி? எது ஜனநாயகம்? பேசும்போது மாற்று சபாநாயகர் இருந்தார். மாற்று சபாநாயகருக்கே உத்தரவு தான். ஓஹோ, பிஜேபி அட்டாக் பண்ணால் பெல்லு. அது ராஜ்யசபா இருக்கட்டும், ரோஜ்சபா இருக்கட்டும், இதுதான் நடைமுறை. இன்னைக்கு இதையும் மீறி நாங்கள் பேச வேண்டியது இருக்கு. பூரா இந்தியா இருக்குல்ல. பெரிய கொடுமை. ஹிந்தியாக இருந்தாலும் பரவாயில்ல சார், ஸ்பீக்கரும் ஹிந்தியில் தான் பேசுகிறாரு, எம்பிக்களும் மந்திரிகளும் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. நாங்கள் தமிழில் பேசுகிறோம்ல, அதை கேட்குறதுக்கு எதிர்தரப்பில் அந்த ஹெட்ஃபோனை கூட மாட்டேன்றாங்க. எவ்வளோ கொடுமையான செய்தி பாருங்கள். யார்கிட்ட நாங்கள் இந்த விளக்கத்தை திட்டு தான் போகிறீங்க அப்படின்னா? சார், சப்ஜெக்ட் பேசுகிறோம்ல, அதை கேட்கணும்ல, துறை அமைச்சர் மந்திரியை கேட்கணும்ல, அதை கேட்கறதுக்கு முன் வரலையே. அப்போ எங்களை இலக்காரமாக நினைக்கிறீங்களா தமிழ்நாடு எம்பிட்டா? பிரதமர் நீங்கள் இலக்காரமாக நினைக்கிறீங்களா? அவர் பேசத்தான் ஆரம்பிக்கிறார், எல்லாரும் சேர்ந்து ஓடிட்டிய பேச விட்டீங்களா? கத்துன்னு 1.5 மணி நேரம் கத்துறீங்க. ஜனாதிபதி முறைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் பேசுகிறாங்க. எல்லா எம்பிக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க, பேசுகிறாங்க. நாங்கள் கேட்டது, மணிப்பூரில் 2 சுயேட்சை எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்க, அவங்கள பேச விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கேட்டோம். 2 நிமிஷம் பேச விட்டுருந்தா 1.25 மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் உரையை அழகாக பேசியிருப்பார். நாங்கள் அந்த அளவுக்கு கத்திருக்க மாட்டோம், கோஷம் போட்டிருக்க மாட்டோம். இதில் வேறு ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சிருப்பேன்? எந்த காரணமும் கிடையாது. நாங்கள் கேட்ட காரணம், மணிப்பூர் எம்பிக்கள் 2 நிமிஷம் அந்த மாநிலத்தில் நடந்த கொடுமையை பேசணும்னு கேட்டாங்க, அதுக்கு விடலை. பிரதமருக்கு முன்னாடி அவங்க பேச அனுமதிச்சிருந்தா எல்லாமே சரியாக இருந்திருக்கும். அதை விடாத நோக்கம் என்ன? யாருமே எங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது என்றதை நான் பிஜேபியினுடைய எண்ணம். அதனால தானே நான் கத்துறோம். உங்கள் குரல்லாம் கேட்டுச்சு அவர் பேசும்போது. கத்தி பார்த்தோம், எடுக்கணியர் குரல்லாம். அதையும் தாண்டி 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் அடிக்கிறார். நம்மலாம் கூட யாராவது சத்தம் கேட்டால் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். 1.5 மணி நேரம் அடிக்கிறாரு பாருங்க. தண்ணி காட்டிட்டார் பார்த்தீங்களா? தண்ணியெல்லாம் கொடுத்து பார்த்தாரு கதிரவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர். நாங்கள் ஓயலையே, அவரும் ஓயலையா? ஓய் கத்தி பார்க்கட்டும். அது யாருக்கு அவமானம்? ஆளுங்கட்சிக்கு அவமானம் தானே அது. ஒரு 2 நிமிஷத்தை அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த அழகாக பேசி முடிச்சிருக்கலாமே. நீங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நாங்கள் யார்கிட்ட சார் சொல்ல முடியும்? இல்லை, என்ன யுக்தியை கையாண்டீங்க? நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். அவர் கத்துற 1.5 மணி நேரம் பேசுறாரு, 1.5 மணி நேரமும் கத்துறீங்க. ரிட்டர்ன் எடுத்து கத்துனீங்களா? திமுக முதல்ல, காங்கிரஸ் அடுத்து, அப்படின்னு எப்படி இது? அப்படி இல்லை, எந்தெந்த மொழியில் கத்துறாங்களோ அந்த மொழியில் நாங்களும் கத்துவோம். இப்போ நாங்கள் தமிழில் பிஜேபி ஒளியேண்டுவோம், அவங்க பிஜேபி ஒளியேண்டுவாங்க. ஹிந்திக்காரங்கள அவங்க ஹிந்தியில் சொல்லும்போது அதுக்கு நாங்கள் சேர்ந்து கத்துவோம். இப்படி தான் பாட்டாக ஒதுக்கிட்டு 1.25 மணி நேரம் போராடினோம். அண்ணன்ட்ட 2029 பெட்டி எடுக்கும் போது ஹிந்தி கற்றுக்கணும் போல் இருக்கு. ஓ, நீங்கள் தமிழில் கோஷம் போடும்போது அவங்க சேர்ந்து தமிழில் கோஷம் போடுவாங்க. இப்படி தான் டைம் எடுத்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தா
நடக்கலை, பேசி முடிச்சுட்டு போயிட்டார் அவர். ராகுல் காந்தி பேசும்போது பரபரப்பாயிடுதுல்ல அவன். ராகுல் காந்தி பேச்சு மெச்சூரிட்டியாக பேசினார், அது இல்லைங்கிறாங்க. சரி பரபரப்பாக பேசுகிறாரு, மெச்சூரிட்டியாக பேசலை அப்படின்னு பிரதமர் உங்களுக்கு அது புரியுதோ புரியல. அது ரெண்டாவது, மக்கள்கிட்ட த்ரூ அவுட் வேர்ல்டு ட்ரெண்ட் ஆச்சு, உங்களுக்கே தெரியும், ஹரிஹரன் சாருக்கே தெரியும். இது நியாயமாக பேசினார். அடக்குமுறைன்றது நீங்கள் எவ்வளவு பண்ணுறீங்க, மதம் சார்ந்து எப்படி பண்ணுறீங்க, இப்போ சிறுபான்மையை எப்படி ஒடுக்குறீங்கன்ற விஷயங்களை அழகாக பேசினார். அது ட்ரெண்ட்டு. அவங்க பேச்சை, ராகுல் காந்தி பேச்சை எல்லா எம்பிகளும் அழைச்சாங்க. இந்த பிளேயிங் டு த கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக்கியிருக்கீங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படியா பேசுறது, அல்வா கின்றதெல்லாம் பெரிய பிரச்சனையாக்குறாரு. அல்வா கின்றதை பெருசாக பேசலை சார். அது இருக்கிற 13 பேரில் யார் யார் எந்தெந்த ஜாதி இருக்குன்னு தான் கேட்டார். அவங்க வந்து ஒரு இன்னொரு பட்டியல் கொடுக்குறாங்க. சிதம்பரம் அல்வா கிண்டினாரு, அப்போ என்னென்ன ஜாதிகள் இருந்தாங்க அதில் பாருங்க, குறை இல்லைங்கிறாங்க. அந்த அவங்களும் ஒரு பட்டியல், அதில் குறை இருந்தால் சொல்லுங்கன்றேன் நான். 15 பேரில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், எஸ்சி மக்கள் யாருமே இல்லையே, பழங்குடியே இல்லையே. காங்கிரஸ்ல ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் நடத்துறாங்க. ஆமாம், அதில் எவ்வளோ பழங்குடியினர். ஃபவுண்டேஷன் வேற. ஃபவுண்டேஷன் நான் இஷ்டத்துக்கு நான் எனக்கு கல்லூரி நடத்துறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருப்பேன், அதில் யாரையும் போடுவேன். சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் இருக்கட்டும். இன்னொன்று சார், இவ்வளோ ஆண்டுகாலம் இருந்தீங்க சார், உங்களோட கொள்கைகளில் தான் சார் அதிகாரிகள் வர்றாங்க, நீங்க பேசலாமா சார்? நாங்கள் 60 வருஷம் மேல் தூக்கி விட்டுருந்தா இந்த மக்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிறது வேற. நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள், பட்ஜெட் தயாரிக்கிற அந்த டீமில் எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க? அதுதான் எங்கள் கேள்வி. அன்னைக்கு அல்வா கிண்ண படத்தையும் எடுத்தாங்க சார். அன்னைக்கு அந்த ஆட்களோட ஜாதி எல்லாம் பட்டியல் போட்டாங்க சார். நாங்கள் பெருசாக இல்லாட்டியும் கூட 2, 3 இப்படி கொடுத்துருப்போம். ஆனால் நீங்கள் மொத்தமே இல்லாமல் 0 வச்சுருக்கீங்களே, அதானே எங்களுக்கு வெறுப்பு. இல்லை, உங்கள் எதிர்ப்பு ஆக்கப்பூர்வமாக இருக்கு. ஆக்கப்பூர்வமான எதிர்ப்பை தான் நாங்கள் காட்டுறப்ப ஒன்றுமே செய்யறதில்ல, எதுவுமே கொடுக்கலன்னு டெம்ப்ளேட்டாக சொல்கிறீங்க, அது தப்புங்கிறாங்க சார். இப்போ நாங்கள் சொல்கிறது சார், தமிழ்நாடுக்கு வச்சே பேசுங்க. மெட்ரோ ஸ்கீம் இருக்குது, பல ட்ரெயின் ரோடு இருக்குது, அதுக்கே சார் ஃபண்டு ஒதுக்கலை. கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்கணும் தான். பேருக்கு நீங்கள் சென்னைன்னு ஒரு வார்த்தை வருது பட்ஜெட்டில். அது என்னடா சென்னைன்னு கேட்டால், விஜயவாடா டு சென்னை தொழிற்சாலை சாலைகளை பலப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கப்படும். சென்னை இருக்கா பட்ஜெட்? சென்னையில் இப்போ சென்னை இருக்குது, தமிழ்நாடு இல்லவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, சென்னையை வச்சுருக்கிறேன். அந்த குறை தப்பு, குறைய தப்பு நான் ஒத்துக்கிறேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனால் அந்த சென்னை எதுக்கு வந்துச்சுன்னா, விஜயவாடா டு சென்னை ரோடு வந்ததுனால சென்னை வந்துச்சு. விஜயவாடா அதைத்தான் நீங்கள் பிடிக்கணும். பக்கத்துல எல்லாம் நமக்கு பாயசம் கிடைக்குது. அது கரெக்ட். அதுக்கு தான் இந்த பேர் வந்திருக்கு. இப்படி செஞ்சா ஒரு தமிழ்நாட்டை நாங்கள் எப்படி நாங்கள் பொறுக்கிறது? ஆந்திரா பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு வசதி இருக்கு போல. இன்னும் பீகார் பக்கத்தில் இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கு எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.